அடுத்து 6. அகடாரார் அல்லல் உழப்பர் சூது என்னும் முகடியான் மூடப்பட்டார். அகடாரார் அல்லல் உழப்பர் சூது என்னும் முகடியான் மூடப்பட்டார். சூது என்னும் முகடியான் மூடப்பட்டார். அகடாரார் அல்லல் உழப்பர். சூது எனப்படும் மறைப்பால் முகடியால், முகடி என்றால் மறைத்தல், மறைக்கப்பட்டவர், சூது என்கிற திரையினால் மறைக்கப்பட்டவர், தன் வயிற்றுக்கு வேண்டும் அளவு உணவு தானும் உண்ணப்பெறார், வறுமையால் உண்டாகும் துயரங்கள் எல்லாம் அடைவர் என்று பொருள். அல்லல் உழப்பர், மற்றவர்களையும் அல்லல் உழக்கச் செய்வர். சூது என்னும் மூதேவியால் அறிவு மறைக்கப்பட்டோர் வயிறார உண்ணமாட்டார், துன்பத்தில் உழல்வர் என்பது நுண்பொருள். மடியினால் மாமுகடி என்று 671வது குறளையும் பார்த்தோம். அந்த மூதேவி என்கிற சொல், அதாவது வறுமை வருவதை அந்த மூதேவி என்கிற வார்த்தையினால், அவர் மூதேவி என்று அவர் சொல்லவில்லை, முகடி என்று தான் சொல்லுகிறார். அங்கேயும் மாமுகடி என்று சொல்லுகிறார், இங்கே முகடி என்று சொல்லுகிறார். ஆகையினாலே அது பொருளுகிறவர்கள் அதற்கு அப்படித்தான் சொல்லுகிறார்கள். முகடி என்றால் அவர்கள் பொருளை வைத்திருக்கிற பொருளை இழந்து விட்டால் அதற்கு அவர்கள் வறுமை வந்து சூடும் என்பதனாலே அப்படி சொல்லுகிறார். அகடாரார் என்றால் வயிறார உண்டுகின்ற கட்டாய தேவையும் வைக்க பெறாதவர் என்று பொருள். அகடாரார். அகடு என்றால் வயிறு, ஆறுதல் என்றால் நிரம்புதல் என்று பொருள். எடும்பையூர் என் வயிறே உன்னோடு வாழ்தல் அரிது என்று நல்வழியிலே அவையார் சொன்னார். எடும்பையூர் என் வயிறே உன்னோடு வாழ்தல் அரிது என்று நல்வழி 11வது பாடல். இங்கே தாய் செத்தாலும் மனைவி செத்தாலும் கூட சூதாடுவான் என்று 2 பாடல்கள் இருக்கின்றன. தாய் செத்தால் கூட சூதாடுவான், அவ்வளவு மிக இழிவான ஒரு விளையாட்டு அந்த சூதாடுதல் என்பது, சூது என்பது. வஞ்சக செயல் என்று பார்த்தோம். சூது என்கிற சொல்லுக்கு வஞ்சக செயல் என்று தொடக்கத்திலே பார்த்தோம். தாய் செத்தாலும் மனைவி செத்தாலும் கூட சூதாடி கொண்டுதான் இருப்பான் என்பது 2 பாடல்கள் சொல்லுகின்றன, தனித்தனி பாடல்கள். அப்படி இந்த சூதாடுதல் எவ்வளவு இழிவானது, வறுமையை கொடுக்கக்கூடியது, உணவு கூட இல்லாமல் செய்யக்கூடியது என்பதை வழிந்து சொல்லுகிறார் திருவள்ளுவர். குறள் 6. அகடாரார் அல்லல் உழப்பர் சூது என்னும் முகடியான் மூடப்பட்டார். குறள் எண் 7. பழகிய செல்வமும் பண்பும் கெடுக்கும் கழகத்து காலை புகின். பழகிய செல்வமும் பண்பும் கெடுக்கும் கழகத்து காலை. சூதாடும் இடத்திற்கு ஒவ்வொரு நாளும் புகுந்தால் அப்புகுதல் பழமையாக வாய்ந்த செல்வத்தையும் நல்ல பண்பையும் இல்லாமல் செய்துவிடும். காலை வேளையிலேயே சூதாடு அரங்கிற்குள் ஒருவன் புகுந்து விடுவானேயானால் அவன் மூதாதையர் ஈட்டி கொடுத்துள்ள செல்வமும் பண்புகளும் தாமே அழிந்து விடும் என்பது நுண்பொருள். இதிலேயே மூதாதையர் என்று சொன்னார் என்றால் இங்கே பழகிய செல்வமும் என்று சொல்லுகிறார். சிறு வயதிலிருந்து அவருடைய பெற்றோர்களால் வளர்க்கப்படுகிற போது நாம் உண்டது, அவர் இவருக்காக சேர்த்து வைத்த பொருள், இதெல்லாம் பழகிய செல்வம். அடுத்த குறள்ல சொல்ல போறார், நீ ஈட்டியதும் போய்விடும் என்று பொருள் கெடுத்து பொய் மேல் கொண்டு அருள் கெடுத்து அல்லல் உழைப்பிக்கும் சூது. சூதாட்டம் ஒருவன் பொருளை கெடுத்து பொய் பேசி செய்து உயிரிறக்கம் எனப்படும் அருளையும் போக்கி துன்பத்தை உருவிக்கும். சூது பொருளை கெடுக்கும் என்பது ஒருவன் முயன்று ஈட்டிய, சூது இங்கே பொருள் கெடுத்து என்று சொல்வதனாலே ஒருவன் முயன்று ஈட்டிய செல்வத்தை போக்கும் என்பதாகும். முன்னை குறளில், அதாவது 7ஆம் குறளில் பழகிய செல்வம் என்று சொல்லப்பட்டதனாலே அது முன்னோர் ஈட்டியது. இங்கே பொருள் கெடுத்து என்று சொல்வதனாலே இவன் முயன்று இயற்றிய பொருள்கள் அனைத்தும் சூதாட்டத்தில் போய்விடும் என்பதை இந்த 7வது 8வது குறளிலே சொல்லுகிறார். அதை மீண்டும் பாருங்கள். பழகிய செல்வமும் பண்பும் கெடுக்கும்
கழகத்து காளை முகின், சூதாடும் இடத்துக்கு காலையிலே போடினா அவ்வளவுதான் போட்டி ஆகிவிடுவா என்று சொல்லுகிறார். அடுத்து 8ஆம் குறள், பொருள் கெடுத்து பொய்மேல் குழி, அருள் கெடுத்து அல்லல் உழப்பதாம் சூது. எந்த விதமான இரக்கமும் இருக்காது, அன்பும் இருக்காது, அருளும் இருக்காது என்பதை இப்படி சொல்லுகிறார். சூதானது தன்னை தொட்டவனை பொருளை கெடுத்து பொய்மையை மேற்கொள்ள பண்ணி அருளை கெடுத்து அல்லல் படுத்தும் என்பதை இங்கே நுண்பொருளாக பார்க்கிறோம். 9, உடை செல்வம் ஊன் ஒளி கல்வி என்ற 5 அடையாமம் ஆயம் குழி. இது நிரல். இதை உடை செல்வம் ஊன் ஒளி கல்வி என்ற 5 அடையாமம் ஆயம் குழின் அப்படி படிக்கணும். அப்படி படிச்சாதான் அந்த 5 என்பது என்னன்னு தெரிப்ப. உடை செல்வம் என்பதை 2 சொற்களை ஒரே சீராக போட்டிருக்கிறார். ஊன் ஒளி என்கிற 2 சொற்கள் என்று பொருளுடையவைதான் சொல். பொருள் இல்லாமல் இருந்தால் அது சீராகிவிடும். இப்ப 2 சொற்களை சீராக்குகிறார். உடை செல்வம், உடை செல்வம் ஊன் ஒளி கல்வி 5 என்று 5 அடையாவாம் ஆயம் குழி. நீ சூதாட புகுவாயானால் நீ இதெல்லாம் அடைய மாட்டாய். சூதாட்டத்தை ஒருவன் மேற்கொள்வான் எனில் உடை செல்வம் ஊன் ஒளி கல்வி என்ற 5 அவனை போய் சேரா. 5 என்பதற்கு வேறொரு குறள்ல பார்த்தோம், 68வது அதிகாரத்துல. பொருள் கருவி காலம் வினை இடனோடு 5 இருள்கிற எண்ணி செயல். இந்த எண்ணிக்கை வர்றதெல்லாம் இப்படி படிச்சு சொன்னா பசங்களுக்கு உடனே மனப்பாடம் ஆயிடும். சூதினை விரும்பினவன் வறுமையும் பழியும் எய்தி இருமையும் வருந்துவான் என்பதனால் ஓதல் அறநெறிச்சாரம் சொல்லுது. ஓதலும் ஓதி உணர்தலும் சான்றோரான் மேதை எனப்படும் மேன்மையும் சூது பொறும் என்னும் சொல்லினால் புல்லப்படுமேல் இருளாம் ஒருங்கே இவையெல்லாம் இருளாகிவிடும். நீ கட்டி காத்த அனைத்தும் போய்விடும். நீ படித்தென்ன பயன்? படித்ததை சொல்லிக் கொடுத்து என்ன பயன்? நீ சான்றோர் மேதை என்று உன்னை மற்றவர்கள் புகழ்ந்து என்ன பயன்? நீ சூதாட்டத்தில் புகுந்து விடுவாயே, ஆனால் அத்தனையும் இழந்து விடுவாய் என்று அறநெறிச்சாரம் சொல்லுகிறது. அறநெறிச்சாரம் சொன்னால் சொல்லிட்டு போது பொய்யான்னு இவன் கழகத்து காளை முகின் எல்லாம் போய்விடும் என்பதைத்தான் திருவள்ளுவர் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே வருகிறார். உடை செல்வம் ஊன் ஒளி கல்வி என்ற 5 அடையாவாம் ஆயம் குழின். 10வது குறள், இழத்துரும் காதலிக்கும் சூதே ஓல் துன்பம் உழத்துரும் காதற்றுயிர். அளபட எத்தனை இடத்துல அளபட வருது பாருங்க. அது வலியுறுத்துவதற்காக அப்படி அளபடையா போடுறாரு. இழத்துரும் காதலிக்கும் சூதே போல் துன்பம் உழத்துரும் காதற்றுயிர். சூதாட்டத்தில் பொருளை இழக்கும் தோறும் அச்சூதினையை விரும்பும் சூதனை போல் உடம்பால் துன்பங்களை அனுபவிக்கும் தோறும் அதன் மேல் விருப்பத்தை உடையது உயிர். நீண்ட காலமா படுத்திருக்கா பாருங்க. நாள் கணக்கில், வாரக்கணக்கில், மாதக்கணக்கில், ஆண்டு கணக்கில் எப்படா சாவா அப்படின்னு வீட்டுல இருக்கிற உறவுக்காரர்களே நினைக்கிற அளவுக்கு படுத்திருக்கிறான் பாருங்க. அப்ப அந்த உயிர் இவன் நொந்து போன படுத்த படுக்கையில உடம்புல இருக்கிற தோல் கூட ஒட்டிக்கிற அளவுக்கு அவன் போயிட்டான். அந்த உயிர் விட மாட்டேங்குது. எப்படி ஓமை கொண்டு வராரு பாருங்க. அந்த ஓமைய பாருங்க. சூது ஓமை, இது உடம்பு. சூது ஓமை. அறிவிலி படிச்சிருக்கான், படிச்சதெல்லாம் மற்றவெல்லாம் சொன்னான், ஆனால் அறிவிலி எப்படி அவன் சூதன். ஓமை. துன்பங்கள் இருக்க அது சூதாட்டம். துன்பம் உறவரினும் இருக்க அது பொருள் இழத்தல். உடலையே விரும்புதல் சூதினையே விரும்புதல். எது உயிர் விரும்புது அது சூது விரும்புது. அதனால எப்படி ஓமையை மிக அழகாக இந்த குறளிலே அவர் சூதினை காதலிக்காது வெறுத்து ஒதுக்குபவனும் உடம்பின் மேல் ஆசை கொள்ளாது வெறுத்து ஒதுக்குபவனும் நிகரானவன் என்பது பொருள். சூதாட்டத்தில் பொருளை இழக்கிறோமே, அவனால் அதனை விட்டு விடுவோம் என்று எண்ணாமல் மீண்டும் இழந்த பொருளை எய்தலாம்.
அடுத்த சுற்றுல நம்ம ஜெயிச்சிடலாம், வெற்றி பெற்று விடலாம் என்று எண்ணிக்கொண்டு சூதாடி மீண்டும் அச்சூதியின் மேல் காதல் கொள்கிறான். அவனைப் போலவே உடம்பினால் வரும் துன்பங்களை அனுபவிக்கும் ஒருவன் துன்பங்களுக்கெல்லாம் இடமாகி உடம்பினை வெறுக்காமல் அதன் மேல் காதல் கொள்கிறான் என்று சொல்லுகிறது இந்த குறள். இழத்தொரும் காதலிக்கும் சூதை போல் துன்பம் உழத்தொரும் காதற்று உயிர். 6 செய்திகள் 6 பகுதியில் முடிகின்றன. நாம் அடுத்து வருவது குடியம். இந்த தூதுக்கான முடிந்த முடிவு சீரும் சிறப்பும் சூதே அழிக்கும் என்பது இதனுடைய 10 குறள்களினுடைய முடிந்த முடிவு. சீரும் சிறப்பும் சூதே அழிக்கும்.